இந்த பாதங்கள் மண் மீது நடக்க வேண்டியவை இல்லை, மலர்கள் மீது. என்னமா அது சத்தம்? ஏதாவது கனவு இல்லையா? சரி சரி, சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, நிம்மதியா படுத்துங்க, அப்பதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கும். என்னமா அது முகமெல்லாம் வேர்த்திருக்கு? ஃபேன் போடாம படுத்திருக்க? குட் நைட். Love you. சீக்கிரம் வாங்க வாங்க. தம்பியை பார்த்ததுல இருந்து என் ஈரக்கொலை எல்லாம் ஆடுதே. என் ராசாவுக்கு என்னன்னு தெரியலையே. என் ராசா ஐயா, என் ராச பண்டிகை என்ன ஐயா சொல்லியா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா, வாங்க. இவங்கதான் பெரிய டாக்டர். இது ராஜாவோட அம்மாவும் தாத்தாவும். ஐயா, என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்ல, இஸ் ஆல் ரைட், வாங்க. ஐயா ராசமண்டி, நீ பெரிய டாக்டரா வந்து ஊருக்கெல்லாம் வைத்தியம் பாப்பேன்னு கனவு கண்டனையா. இத கண்ணால பாக்குறதுக்கானா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பையன் பெரிய டாக்டரா வருவான். ஆயிரம் சொன்னாலும் நோயத்த வாழ்வே குறையத்த செல்வம்னு சொல்லுவாங்களே ஐயா, அந்த செல்வம் என் பிள்ளைக்கு கிடைக்காதா ராசமண்டி? ராசா, ஐயா ஐயா ஐயா. காட்டன் புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எங்கப்பா என்னோட இந்த வருஷம் போட்டோகிராஃப்? இன்னையோட உனக்கு 22 வயசு ஆகுதுமா. இந்த வருஷம் நீ படிப்பை முடிச்சு ஒரு டாக்டர் ஆனதும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உன் கல்யாண போட்டோவை இங்க வைக்க போறமா. சாயந்தரம் ஆச்சு, 6 மணிக்கு நிச்சயதார்த்தம். ஐயா எந்திரிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா கிளீன் பண்ணுமா. ஏமா, நிச்சயதாம்பூலத்துக்கு அப்பா பட்டு புடவை தானே கட்ட சொன்னாரு? மாப்பிளைக்கு காட்டன் புடவை தான் பிடிக்கும். இந்த ரோஜா உங்களுக்காகவே பூத்த மாதிரி இருக்கு.
பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதையும் வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வைக்கிறதுனால ஏற்படுற டென்ஷன் அவர் இதயத்துல ஒரு சின்ன பாதிப்பு. இந்த மாதிரி நிலைமையில நாங்க யாரையும் டிஸ்சார்ஜ் பண்றது இல்ல. ஆனா அவருக்கு மிக சிறந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாள் இந்த காலேஜ் சூழ்நிலையில இருந்து விலகி இருக்கிறது தான். சோ இன்னைக்கே நீங்க ராஜாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம். நான் கொடுத்திருக்கிற பிரிஸ்கிரிப்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 6 மாசம் வரைக்கும் எவ்வளவு துக்கமான விஷயமானாலும் சரி, சந்தோஷமான விஷயமானாலும் சரி, ராஜாவோட மனநிலை பாதிக்கிற மாதிரி எதையும் உடனடியா சொல்ல வேண்டாம். அது அவர் உயிருக்கே ஆபத்து. உங்க கிளாஸ்மேட் ராஜா தானே? இப்பதான் காலி பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. சார், ஃப்ளவர் ஷோல போட்டோ சார். அன்னைக்கு நீங்க கொடுத்த பணம் தான் சார் எங்க அம்மா பொழைச்சாங்க. அவசரத்துல அட்ரஸ் வேற வாங்கல சார். அதான் சார் போட்டோ அனுப்ப முடியாம போயிடுச்சு. சாரி சார். ரொம்ப அழகா இருக்காங்க சார். இந்தாங்க சார். ஏன் நிறுத்திட்டீங்க? சீக்கிரம் போக வேண்டியதானே? எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சிக்னல் கிடைக்காதுமா? பெரிய டாக்டர் ஆக போறேங்கிற நம்பிக்கையோட தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் வந்து இறங்கினேன். இப்போ ஒரு நோயாளியே திரும்பி போகுது நினைக்கும் போது தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா சும்மா அழட்டிக்கிற? எங்க எல்லாரை விட நீதான் பெரிய டாக்டரா போற. என்ன ஒரு நோயாளியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னாலதான் நான் நல்லா ட்ரீட் பண்ண முடியும். இப்போ என் மனசுல இருக்க சந்தோஷம் இல்ல, சரியான நேரத்துல ஆறுதல் சொல்றதுக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுதான். Please, Dad. I love him, Dad. மச்சான், சாப்பிடறதுக்கு பழம் தண்ணி எதாவது வேணுமா? தண்ணி மட்டும் கொண்டு வா.